பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லமான தைலாபுரம் தோட்டத்தில் பலர் காத்திருக்கக்கூடிய நிலையில் கட்சி பதவியில் புதிதாக நியமிப்பவர்களை மட்டும் அழைத்து ராமதாஸ் சந்தித்து வருகிறார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது பாமக நிறுவனர் மற்றும் ராமதாஸ் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றம் செய்து வருகிறார். குறிப்பாக கட்சியினுடைய பொருளாளராக இருந்த திலகபாமாவை நீக்கிவிட்டு அப்பொறுப்பில் சையத் மன்சூர் ஹுசேனை பாமக நிறுவனர் மற்றும் ராமதாஸ் நியமனம் செய்திருக்கிறார். இதே போல விழுப்புரம் மாவட்டம், வடக்கு மாவட்டம், திருவள்ளூர் மத்திய மாவட்டம், அரியலூர் கிழக்கு மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் என மொத்தம் 4 மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்து அப்பதவியில் புதிய பொறுப்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமனம் செய்திருக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தினுடைய மத்திய மாவட்ட செயலராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமாரை நீக்கிவிட்டு அப்பதவியில் புகழேந்தியை மருத்துவர் ராமதாஸ் நியமனம் செய்திருக்கிறார். குறிப்பாக அதாவது அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டு புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்படுபவர்கள் மட்டுமே தோட்டத்திலிருந்து அழைப்பு சென்று அவர்கள் மட்டுமே தைலாபுரம் தோட்டத்துக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து மாலை 4:30 மணி அளவில் தொடர்ந்து இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. அதன் பிறகும் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் குறித்த அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா காலை முதலே பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தொடர்ந்து பாமக நிறுவனர் மற்றும் ராமதாஸோடு ஆலோசனை ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குணாநிதி.